எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் மேலானவர். ஆமென். எல்லோரிலும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறொரு தெய்வமில்லை. சபையார் மாத்திரம் பாடுவோம். உம்மை போல் வேறொரு உம்மை போல உம்மை உம்மை போல உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா, நீர் ஒருவர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் நீரே நீர் மாத்திரமே. சபையார் சத்தம் உயர்த்தி நீரே நீர் மாத்திரமே. ஓ நீரே நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி அந்த தேவனை ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு ஹைஃபை கூட சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்ல வேண்டாமா? பக்கத்துல ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு நல்லா சிரிச்சுட்டு அவங்க மூந்த பார்த்து சிரிங்களேன். சிரிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹைஃபை கொடுக்க வேண்டாம், சிரிங்க சிரிங்க. ஆமென். கர்த்தர் சந்தோஷத்தை தர வந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சந்தோஷத்தை தர வந்திருக்கிறார். நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க. ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை போல வேறு தெய்வம் இல்லை. நம்மை நேசிக்க, நம்மை ஆதரிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, அவர் வருகிற நாட்களிலே நம்மை உயர்த்தும்படியாக, மேன்மைப்படுத்தும்படியாக நம்முடைய இயேசுவை போல வேறு தெய்வமே கிடையாது. ஆமென். அதுதான் நம்ம பாடினோம். நம்மை உயர்த்த அவர் மாத்திரமே உண்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். Several times in darkness life, one day. அந்த பாடலை பாடலாமா? பாடுவோமா? See, நம்ம எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தோம். நம்மையும் தேவன் கிருபையை அழைத்து வந்து சபையை தந்து அவருடைய பிள்ளையாக மாற பண்ணியிருக்கிறார். ஆமென். அதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு மாத்திரமே. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு மாத்திரமே. ஆமென். Several times in darkness life, no man told my weakness there. Several times in darkness life, no man told my weakness there. I cried and cried and looked unto you, my Jesus save me. I cried and cried and looked unto you, my Jesus save me.
one day, one day, one day, one day, one day, one day. I suffer in my life, no peace of mind in my life. I suffered in my life, no peace of mind in my life. One day, one day, one day, one day, one day, one day. Praise the Lord. அவங்க கனெக்ட் பண்ணட்டும், அதுக்குள்ள நம்ம வேற பாட்டுக்கு போகலாம். நமக்கு தெரிஞ்ச பாட்டு கனெக்ட் பண்ணி வசிக்கிறோம். வெயிட் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற பண்ணி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அது ஆழமான அன்பு. சொல்லுங்களேன், அது ஆழமான அன்பு, அது அளவில்லாத அன்பு. ஆமென். அந்த அன்பு அப்படியே லைட்டா சொல்லுங்க, அந்த அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த அன்பு. ஹalleluya. சேர்ந்து பாட வர 1 2 3 go. ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, கடந்து பார்க்க முடியாத அளவிலான அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, கடந்து பார்க்க முடியாத அளவிலான அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட அன்பு. சொல்லுங்க, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. சொல்லுங்க, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, வந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பே. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, வந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. ஹalleluya. அந்த அன்பு என்ன தெரியுமா செஞ்சுச்சு? அந்த அன்பு என்ன தெரியுமா செஞ்சுச்சு? அது நம்மை கண்டது. ஆமென். சாமணம் பாடிட்டு இருக்காங்க. நான் கீழே உங்க சர்ச்சுக்குள்ள வரும்போதே சரி இந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. கரெக்டா பார்த்தா சாமண பாடினாங்க. சரி அண்ணா பாடுங்க பாடுங்க, நான் ஓடி வரனுக்குள்ள கண்ணை மூடி அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இதான் சொன்னேன், அண்ணே அப்படியே பாடிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் பாடுவோமா? அந்த அன்பை நினைத்தவர்களாக எல்லாரும் சேர்ந்து
1 2 3 என்னை கண்டவரே என்னை 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 ready go ready 1 2 3 go hey கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஏதோ சாதாரண அன்பு கிடையாது உங்களை என்னை உயர்த்துகிற அன்பு அது மேன்மைப்படுத்துகிற அன்பு அது ஜீவனை கொடுத்த அன்பு நல்ல கரங்களை தலைக்கு மேல இது தலை கிடையாது அக்கா இதுதான் தலை என்னை கண்டவரே என்னை 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 கண்டவர் come on என்னை கண்டவர் என்னை கண்டவர் என்னை காத்தவரே hey hallelujah hallelujah hey hallelujah hallelujah oh hallelujah 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 தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே மதில்களை தூக்கி விட்டீரே நெறிந்த நாடகம் வாழ்ந்து வந்தேனே எரியும் தீப்பிழமாய் மாற்றி விட்டீரே தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே எப்படி நாடகம் வாழ்ந்து வந்தேனே 1 2 3 go hallelujah hallelujah hey hallelujah hallelujah oh hallelujah 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 என்னை கண்டவரே என்னை கண்டவர் என்னை காண்பவர் என்னை காண்பவர் என்னை கண்டவர் என்னை காண்பவர் என்னை காண்பவர் என்னோடு என்னை கண்டவர் என்னை காண்பவர் என்னை காப்பவர் என்னை காத்தவர் என்னை கண்டவர் என்னை காண்பவர் என்னை காப்பவர் hallelujah come on hallelujah 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 oh hallelujah 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 oh hallelujah hallelujah come on hallelujah hallelujah கடந்த காலமெல்லாம் காத்துக்கொள்வீரே வருகிற காலத்திலும் காத்துக்கொள்வீரே கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்வீரே புதிய வாக்குறுதி கொடுத்தீரே கடந்த காலமெல்லாம் காத்துக்கொள்வீரே வருகிற காலத்திலும் காத்துக்கொள்வீரே கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்வீரே புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே ஹalleluya ஹalleluya எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகள் செலுத்தும் வண்ணமாக நல்லா டான்ஸ் பண்ணி come on hey oh hallelujah 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 என்னை கண்டவரே என்னை கண்டவரே என்னை 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 கண்டவரே என்னை கண்டவரே என்னை என்னை காத்து hallelujah 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 hey hallelujah hallelujah oh hallelujah hallelujah come on hallelujah 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 ஆழமான சொல்லுங்க ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறமே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறமே தள்ளாத பூரண கைத்தட்டி இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண இது ஒப்பில்லாத அன்பு இது பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு இது பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பக்கத்து மேல பார்த்து சொல்லுங்க இது ஒப்பில்லாத அன்பு அண்ணன் அக்கா இது ஒப்பில்லாத அன்பு எங்கேயும் பார்க்க முடியாத அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு உன்னை உயர்த்துகிற அன்பு உன்னை பெரியவனாக மாற பண்ணுகிற அன்பு பூரண அன்பு ஹalleluya
ஹalleluya. அந்த அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது அதை ஒப்பிடவே முடியாத அன்பு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த அன்புக்காக. ஆமென், ஆமென். எங்க தேடி பார்த்தாலும் சரி, அது அவரை போல ஒரு அன்புள்ள தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்துட்டு இவன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சிட்டும் போகாதபடிக்கு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, ஏதோ சாதாரண லெவல்ல வைக்காம அவருக்கு ஒப்பாக மாற பண்ணியிருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எவ்வளவு பெரிய அன்பு. பக்கத்துல ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவருடைய அன்புக்கு ஒப்பே இல்லை. ஆமென். அவர் சாத்தானை ஜெயித்தவர், அவர் அரக்கனை நிர்மூலமாக்கினவர், கோலியாத்தை மடங்கடிக்க செய்தவர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஹalleluya. சேர்ந்து பாடுவார்கள். 1 2 3 go. சொல்லுங்க, பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவியோ. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்குள் வைத்தவனே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்குள் ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. ஹalleluya. என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஓ வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya, இப்படி இப்படி. ஹalleluya துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு, நிரந்தரமாய் ருசியை தட்டி விட்டு, சாம்பலை போக்கி விட்டு, சிங்காரம் தந்து விட்டு, நிரந்தரமாய். பாடுங்க. கை நீட்டி உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு, நிரந்தரமாய் ருசியை தட்டி விட்டு, சாம்பலை போக்கி விட்டு, சிங்காரம் தந்து விட்டு, நிரந்தரமாய். வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya துதி உமக்கே. சண்டே கிளாஸ், come on, எல்லா கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி. ரெடி ரெடி. 1 2 3 4. Come on எல்லாரும்.
நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை வச்சிருத்து இறந்தாரம்மா. தூசியை தட்டி விட்டு சவாலை பொக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நீரந்தாரம்மா. ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya ஹalleluya செல்வராக்காமல் பாலாக்காமல் என்னை தலையாக்குவி நீராக்காமல் என்னை மேலாக்கு. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி நீராக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya வாலாக்காமல் நீங்க பாடுங்க. சைமன் பாட்டு. எல்லாரும் எல்லாரும் கரங்களை இங்க மேல 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 நம்ம மேல உயர்த்த தேவனுக்காக. come on come on. தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அப்படி சப்கமா தேவாதி தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை பாடுவோம் பூமியை பாரவினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் பூமியை பாரவினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை வான்சூழி பாடுவோம் போற்றுவோம். எனக்கு தேவனா இருக்கிறா பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் போற்றுவோம் பாடுவோம் வயசுக்கு இருக்கிற ஸ்டாமினா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
எனக்கு மாத்திரம் இல்ல, ஆடுன எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அந்த ஸ்டாமினா இருக்குது? இருக்குதா இல்லையா? எல்லாத்த விட அருளாசங்களுக்கு அதிகமா இருக்குது. ஏன் தெரியுமா? எங்க மிஸ்ல இங்கோட நிக்குது, அவருக்கு தான் இங்க போகுது கால் வரைக்கும். அவருக்கு தான் அதிக ஸ்டாமினா இருக்குது. அவர் பையன் அப்படியே நிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஜிம்முக்கு போனா ஸ்டாமினா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஸ்டாமினா இருக்குன்னு? ஏய், வேதம் சொல்லுகிறது நம்ம 90 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, 110 நாள், 120, 150 நாளும் சரி, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Say hallelujah. அப்ப ரெடியா? ரெடியா? அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை உள்ளது, அவர் கிருபை உள்ளது. பாடிவோ பாடுவோ. ஸ்டாமினா உள்ளவங்க குதி பார்க்கலாம், குதி பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிறீங்க, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல ஒரு கைத்தட்டுக்கு பார்க்கலாம் இவங்களுக்காக. வெரி குட். அவன் எங்க அம்மா ஆசை கேட்டாங்க, ஒன் டே பாட்டு பாடுறா அப்படின்னு. இப்போ லிரிக்ஸ் வர மாட்டேங்குது, இருந்தாலும் நான் பாடுறேன். பாட்டு தெரிஞ்சவங்க கூட பாடுங்க, தெரியாதவங்க ஒன் டே ஒன் டே அப்படின்னு சொல்லுங்க, போதுங்க. அந்த ஆசை பாரு. ஆமென், ஆமென். எங்கேயோ இருந்தவங்க, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தவங்க, உங்களும் என்னையும் தேவன் அபிஷேகித்து ஆசீர்வதித்து, பேசாத ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்திருக்கிறார். ஆமென். அதே நீ தர மேல உயர்த்தி from sinful birth. He cleansed me with his flowing blood. He delivered me from sinful birth. He cleansed me with his loving blood. And he baptized me with his Holy Ghost. I'm singing everywhere. And he baptized me with his Holy Ghost. I'm singing everywhere. One day peace of mind in my life. One day, one day, one day, one day, one day, one day. Hallelujah. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர். அப்படி உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குவீரா, எங்களை பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க.
ஆவியே வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே, சுயமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே, சுகமாக்கும் தேவாவி இறங்கி வாருமே. ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே. சத்தம் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்திலே ஒருமுறைப்பட்டு ஓரிடத்தில் கூடும் பொழுது எமது கடந்து வந்து ஆசிரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில கூட ஒரு முறை கூட என் கத்தை நிரப்புவீராக ராஜா. ஆமன்றாக ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முறை கூட நிரப்புவீராக. ஒரு முறை கூட உம்முடைய வல்லமை என்னை நிரப்புட்டாண்டவரே, உம்முடைய பிரசனம் என்னை நிரப்புவதாக. ஒரு 3 நிமிடங்கள் அப்படி அவனுக்கு அடங்கணுங்க. கண்களை மூடி அவரை நிரப்புவாராக, அவரை நிரப்புவாராக, அதுதான் அவரை நிரப்புவாராக. எல்லா கண்களையும் மூடி பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் மேலும், எல்லாரும் மேலும், எல்லாரும் மேலும், எல்லாரும் மேலும் தேவ வல்லமை ஆண்டவரே உலகம் முழுதும் இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவரே, யூடியூப்ல இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவீராக. நாள் பெறுகிற வல்லமை வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாக்குவதாக. நாள் பெறுகிறதான வல்லமை வாழ்க்கையில பலத்தை உண்டாக்குவதாக. நாள் பெறுகிற வல்லமை பயங்களை மாறப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுகோ, பெற்றுகோ. பலப்படுத்துகிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர், நன்மை செய்கிற ஆவியானவர், மகிமைப்படுத்துகிற ஆவியானவர், மகிமை மேல மகிமை தருகிற ஆவியானவர் நிரப்புவீராக. ஆமென். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை கோர்த்து கொள்வோம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தால் பிரசவ காத்திருக்கிறதான பிரேமலதா, பீனா, ஆலிஸ்கா ஜெபிக்கிறேன். சுகப்பிரசவத்தை கட்டிடுவீராக. ஆலய கட்டுமான பணி கத்த பொறுப்பேற்று நடத்துவீராக. மிஷிய ஊழியங்களை ஊழியக்கார ஆசீர்வதியும். ஷாலும் ஜெபிக்கிறேன். அவருடைய பலவீனம் மாறுவதாக, மனை பலப்படுத்துவீராக. இந்த காலையில் ஜனங்கள் யாரை பலவீனத்தை காணப்படுகிறார்களோ அவரை பலப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். அடித்தாலும் நம்மளோட கர்த்தர் வல்லமை, கர்த்தர் கிருபை கடந்து வருவதான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த இயேசு நாமத்தாலே 8 திசைக்கு ஜெபிக்கிறாண்டவரே. ஜனங்கள் வர முடியாது கட்டி வைத்திருக்க பிசாசை கத்த கட்டி போடுவீராக. ஒரு ராஜ்யத்தை தேடி ஓடி வர, சபையை தேடி ஓடி வர என்னையே உதவி செய்வீராக. உண்மை அறியாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், உண்மை விரோதமாக இருக்கிறவர்கள், பின்வாங்கி போனவர்கள், ஐஸ்வர்வான தரிஸ்தர் சபை கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை மாற பண்ணுவேன் ஜெபிக்கிறேன்.
ஏசு சீக்கிரம் வரப்போகிறீர். ஒரு கூட்டத்தினோட ஆயத்தப்படுத்த என்னை கிருபை தருவீராக ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டா கறந்துட்டோம். வேதாந்தத்திலும் சங்கீத புஸ்தகத்திலே 54ஆம் சங்கீதம், சங்கீதம் 54 வசனம் பிரதிவசமாக மேகி அந்த வாசிமா. சங்கீதம் 54 வசனம் பிரதிவசனமாக. சங்கீதம் 4. தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று வந்து சவுலுக்கு சொன்ன போது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். விண்ணப்பத்தை கேட்டு வாய்க்கு செவி கொடும். அந்நீர் எனக்கு வினோதமாய் எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு வருகிறேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசன பொருளராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். அந்த விசுவாச வார்த்தை கனப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தது போல இந்த கடைசி வசனத்தை விசுவாசத்தோடு எல்லாருமே சேர்ந்து நாம் சொல்ல போகிறோம், வாசிக்க போகிறோம். கடைசி வசனத்தை 7ஆம் வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. அப்படியே கர்த்தர் செய்வாரா? உட்காருவோம். நிறுவவாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ராஜ்கண்ணன் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 18 முடிய. அவனுடைய நிறுவங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. அப்படி சொல்லுகிறேன், நாங்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமே அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டத்தக்கவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தைகள் 12 சொல்லுகிறது, ஆயினும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலரும் நாங்கள் எங்களை சரியாக்கவும் சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இந்த குணம் நமக்கு எல்லாருமே காத்துக் கொள்வாராக. தங்களை தாங்களே அளந்து கொள்ள, நான் செய்யறதான் கரெக்டு, நான் பேசுறதுதான் கரெக்டு என்று அப்படி செய்வோம் என்றால், மனுஷன் சொல்றாங்களோ இல்லை, கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் புத்திமான்கள் அல்ல. புத்திமான்கள் அல்ல என்றால் அதுக்கு வேறொரு வார்த்தை உண்டு.
என்ன அர்த்தம்? முட்டாள்கள் என்ற அர்த்தம். இன்னொரு வார்த்தை உண்டு, ஃபூல் என்ற அர்த்தம். இன்னொரு வார்த்தை உண்டு, இடியட் என்ற அர்த்தம். இன்னொரு வார்த்தை உண்டு, நான்சென்ஸ் என்ற அர்த்தம். இன்னொரு வார்த்தை உண்டு, சென்ஸ்லெஸ் என்ற அர்த்தம். இன்னொரு வார்த்தை ஒன்று, இடியாட்டிக் என்ற அர்த்தம். தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறவர்கள். நான் செய்யறதான் கரெக்ட், அது இல்லாத கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. கடைசி 2 வருஷம் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன். எதை பாராட்டுகிறவன்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். யாரை குறித்து? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. சார் ட்ரெஸ் போட்டு அவங்களே சொல்லிக்குவாங்க, நான் அழகா இருக்கேன்ல. அல்லேலூயா. அன்னைக்கு என்னுடைய அநேக ஆண்டுகள் முன்பாக எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் வேறொரு பட்டணத்தில் இருக்கிறார்கள். இன்னும் யாருன்னு கேட்பீங்க நீங்கள், அதுக்கு நான் சொல்ல. அநேக ஆண்டு முன்னாடி சொந்தக்காரும் இல்லை, எனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பட்டணத்தில் இருக்கார்கள். அவர்கள் நல்லா இருப்பார்கள். அவங்க அதை ட்ரெஸ்ஸை போட்டாங்க. சில ட்ரெஸ்ஸு நமக்கு சூட் ஆகும், சிலது நமக்கு சூட் ஆகுது. உண்டா இல்லையா? பக்கத்து பசங்க உண்டா இல்லைன்னு கேளுங்களேன். எல்லாமே அழகாக இருக்குது இல்லை, இதை பிரச்சனை. சில ட்ரெஸ் பார்த்தா மேட்ச் ஆகும், சில லூஸாக இருக்கும், சில டைட்டாக இருக்கும், எப்படியா இருக்கும். அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு அவங்களே பார்த்து, நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ல அப்படின்னாங்க. எப்படி? நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ல, நான் நினச்சேன் கழுத மாதிரி இருக்கிற நீ. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவன். புரியுதா உங்களுக்கு? வேதம் அழகாக சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நான் புகழ் சென்றா எங்கே உண்டாயிருக்க வேண்டும்? தேவனாலே, கர்த்தராலே. இல்லையே சொல்லுங்களேன். போன ஒரு செய்தி கேட்டீங்கல்ல, என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை மனுஷன் 1000 சொல்லிட்டியா, நீ அசிங்கம் அசிங்கம் கேவலம். அருமையான ஜாய்ஸ் மேயர், உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை கலக்குகிற சகோதரி. அவர்களுக்கு ஹீலிங் என்று பெரிய காரியம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் அழகாய் அவர்கள் பாட மாட்டார்கள். வாழ்க்கையில் பல பிரச்சனையை, அதாவது வாயில் சொல்ல முடியாத பிரச்சனையை அனுபவித்தவர்கள். அவங்க அழகாக பிரசங்கம் சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் கேட்டால் ஆம்பளை பொம்பளை கலந்த மாதிரி வாய்ஸ் இருக்கும். ஓகேயா? அது ஒரு அழகான வயசுன்னு வைங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண் பெண் கலந்த குரல் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க, அது ஓகே. சில ஆம்பளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சில பேர் 2 கலந்து நல்லா இருக்கிற, அது ஒரு வித்தியாசம். அவங்க அப்படிதான் வாய்ஸ் இருக்கும். நல்லாவும் பாட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. அவர்கள் வயது பிள்ளையா இருக்கும், வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது பல காரியங்களை சந்தித்தவர்கள். அவர் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வது முன்னதாக அவருடைய குரலை கேவலமாக பேசினவர்கள் உண்டு, அவரோட பாட்டை கேவலமாக பேசினவர்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு கேவலமாக பேசினாலும் பேட்டிலோவா ஆமென், உலகம் அறிய தேவன் அவர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்களை புகழ்ந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். உன்னை யார் நீ காலில் வந்திருக்கல, உன்னை யார் என்ன சொன்னாங்க? நீ உருப்பட மாட்டடி, நீ என்ன பண்ண மாட்டடி, நீ உருப்பட மாட்டடி, நீ பாஸ் பண்ண மாட்டடி. நான் சொல்கிறேன் பாருடி, நீ பாஸ் பண்ண மாட்டடி. அப்படி பாஸ் பண்ண வேலை உனக்கு கிடைக்காது. அப்படி வேலை கிடைச்சா கல்யாணம் உனக்கு ஆகாதுடி. கல்யாணம் குழந்தை உனக்கு பிறக்காதுடி. குழந்தை பிறந்தாலும் உன் புருஷன் கூட இருக்க மாட்டான்டி. கல்யாணம் பிறந்ததுக்கு அப்புறம் இருக்க மாட்டான்டி. அப்புறம் நீ வயசாகாம சீக்கிரம் செத்து போவடி என்று சொன்னாலும் யாடு புகழ்ச்சியும் யாடு இகழ்ச்சியும் நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. தேவன் புகழ்வார் என்றால், தேவன் புகழ்வார் என்றால் அதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை பண்ணாதீங்க, நம்மை நாம பெருமை பாராட்டும் நமக்கு நல்லது அல்ல. சரி, காணிக்கை எடுக்க போகிறோம். கரங்களை எடுத்து உயர்த்தி பிடித்து பயபக்தியோடு கூட உமக்கென்று தருகிறோம் ஆண்டவரே, உமக்கென்று தருகிறோம் என்று ஜபத்தோடு உயர்த்தி பிடிங்க. பரலோக பிதாவே, இயேசு அதிகாரம் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகள் உமக்கென்று தருகிறார்கள். பல மடங்கு திருப்பி தாரும் இயேசு நாமதி பிதாவே, ஆமேன். ஜோஷுவா பாடுவோம், காணிக்கை எடுக்கப்படும்.
முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே கண்டிராவிட்டால் எங்கேயோ அழிந்து போயிருப்பேன். நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சபை சத்தமாய் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே உணர்ந்து பாடுவோம். எல்லா கண்களை மூடிக்கொள்வோம், கண்களை மூடிக்கொள்வோம். உம் அழகா நல்ல கண்ணை மூடி பாடுங்க. என்னை கண்டதாலே பாட்டை உணர்ந்து பாட வேண்டும். முடிந்ததென்று பாட்டை உணர்ந்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை கண்ணு முடியும். நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நன்றாய் அறிந்து தேடி வந்த தேடி நல்ல நேசரே. நல்ல நேசரே. அழகான கண்கள் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே சபை உணர்ந்து முடிந்த கண்ணை மூடி பாட்டோம். நினைத்து நான் உணர்ந்து உயிர் வாழ் எல்லாரும் கண்களை மூடி உம் அழகான அவர் கண்டபடி சபை கிடைத்திருக்கிறார். முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ் தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யாரும் தள்ளி இருந்தாலும் இயேசுவை தள்ளி விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் அப்பா அம்மா வாத்தியார் யார் தள்ளிந்தாலும் இயேசுவை தள்ள மாட்டார். நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே. கூடுமானால் முழங்கால் படியிட்டு ஜெபமாய் சொல்லுங்க. கூடுமானால் முழங்கால் படியிட்டு அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத யாருக்கும் தெரியல. கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். சத்தமாய் சபை உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ரெண்டு காரியத்தை உங்களோடு பேசுவாராக. ஒரு காரியம் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, ஒண்ணுமே எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமையில ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை சபைக்கு அழைத்து வந்து மற்ற ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளும்படியாக, என்னை ரெகக்னைஸ் பண்ணும்படியாக என்னை உயர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று உணர்ந்து நீங்க பாடுங்க. ரெண்டாவதாக இன்னொரு கூட்டம் உண்டு. எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் படிக்கிற இடத்துல என் சமுதாயம், சொந்தங்கள் என்னை தள்ளி வச்சிருச்சு. என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. நல்ல கர்த்தர் பேசுகிறார். நான் வாழ்வதை பார்க்கிறோம், மரிப்பது நல்லது. இந்த வார்த்தை சொல்லாத நீயே. இது பிசாசு உன் இறுதியில் போடுகிற காரியம். நான் வாழ்வதை பார்க்கிறோம், மரிப்பது நல்லது. எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு ஜெயம் கிட்ட இல்ல, ஒரு ஆசீர்வாதம் கிட்ட இல்ல, நல்ல சுகம் எனக்கு இல்ல என்று ஒருபோதும் சொல்லாத. ஆண்டவர் சொல்லுகிறார்,
எல்லாரும் உன்னை தூக்கி எறிந்தாலும், எல்லாரும் உன்னை வெறுத்து விட்டாலும், நீ வேண்டுமென்று சொல்லி உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற உன் தேவனாகிய இயேசு நான் இருக்கிறேன், இயேசு நான் இருக்கிறேன். அநேக சூழ்நிலை கூடுமானால் சின்ன பிள்ளை நெடுமுடி போடுங்க, சிறு பிள்ளை நெடுமுழங்கால் படிக்கிட்டு, சிறு பிள்ளை நெடுமுழங்கால் படிக்கிட்டு இயேசு நாமத்தினாலே நான் 2 காரியம் சொன்னாரு. ஒண்ணு, நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் எங்கேயோ இருந்தேன், நான் அப்படியே இருந்திருந்தேன்னா ஒருவேளை பிச்சைக்கார மாதிரி நான் அலைஞ்சிருப்பேன். நான் கர்த்தரை அழைத்து வந்தபடினாலே என்னை உயர்த்திருக்கிறார். அவருடைய கண்கள் கண்டது, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது ஒரு கூட்டம், என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது நினைத்திருக்கிறாயா? ஆண்டு சொல்கிறார், என் அழகான கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கிறது. பூமி உலாவி பார்க்கிறதான கர்த்தருடைய 7 கண்களும் உன்மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லை என்று உன்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க. நீ யூஸ்லெஸ், நீ ஒன்றுக்கு உதவ மாட்டாய் என்று எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். ஆண்டு சொல்கிறார், அவர் தள்ளினாலும் என்னுடைய காருண்யத்தினாலே நான் உன்னை உயர்த்துவேன். அழகான கண்கள் என்னை கண்ணீரோடு கூட, கண்ணீரோடு பாடுங்க, கண்ணீரோடு. என் ஆத்மா முடிஞ்சிருக்கும், நான் கெட்டு போயிருப்பேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்கள் பெண்கள் சத்தமாய், அழகான கண்கள். அழிஞ்சு போயிருப்பல்ல, எல்லாம் தள்ளிட்டாங்கல்ல, இயேசுவை தள்ளிவிடவில்லை, தூக்கி எறியப்பட்ட சத்தமாய் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட சின்ன பிள்ளை சத்தமா வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சபை சத்தமாய், அழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்த முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சபை சத்தமாய், அழகான கண்கள் என்னை சத்தமாய் சொல்லுவோம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே சத்தமாய், அழகான கண்கள் என்னை கண்டதாலே நீர் என்னை கண்டிராவிட்டால் சேற்று இருந்திருப்பேன். இசைக்கையில் வாசிக்கிறோம், ரத்தத்தில் கிடந்த என்னை அவர் குளிப்பாட்டி நிர்வாணமாயிருந்த என்னை
அவர் தூக்கி எடுத்து கழுவி எண்ணெய் பூசி வஸ்திரங்களை தந்து ஆசீர்வதித்தது போல ஒன்றுமில்லாத நம்மை எங்கேயோ இருந்திருப்போம், சத்தியத்தை அறியவில்லை, உண்மையான கர்த்தருடைய சமுத்திர வாழ்க்கை இல்லை. அவருடைய கண்கள் கண்டபடினாலே ஏதோ சபைக்கு வந்துட்டேன் யாரோ சொல்லி வந்து நினைக்காதீங்க. அவருடைய கண்கள் உன்னை கண்டபடினாலே அந்த அழைத்து வந்திருக்கிறது. அந்த கண்ட கண்கள் தூக்கி எறியப்பட்ட யாரும் அறியாத ஒன்றுமில்லாத உன்னை நம்முடைய காரியத்தாலே அவர் உன்னை உயர்த்த போகிறார். கரம் தட்டி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். உட்காரும், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, பத்தல சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எங்கேயோ இருந்தோயா, இந்த கோயம்புத்தூருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. கோயம்புத்தூரை எங்க சொந்தக்காரும் இல்லை. இந்த கோயம்புத்தூரை நான் யோசித்து பார்த்த கூட இல்லை. அதுக்கு மேல இந்த மதுக்கரை ஏதோ ஒரு மேட்டு மேல் இருக்குது, இந்த மதுக்கரை கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனாலும் இந்த மதுக்கரை உன்னை அழைத்து வந்து உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகித்து தம்முடைய நீதியை நிறைவேற்ற செய்து மட்டுமாய் நடத்துனது அந்த அழகான கண்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அந்த கண்கள் எப்பொழுதும் உங்களை சந்தோஷமாய் பார்ப்பதாக. ஆமென். அந்த கண்கள் எப்பொழுதும் என்னையும் உங்களை எப்படி பார்க்க வேண்டும்? சந்தோஷமாய் பார்க்க வேண்டும். அதில் ஒருபோதும் நிமித்தமாக அது துக்கப்படாதபடிக்கு நம்ம கர்த்தர் காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா, சத்தமாடியில சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முக்கியமான சில அறிவிப்புகள் உண்டு. அது ஆராதனைக்கு பிறகு செய்திக்கு பிறகு நீங்கள் கேட்க போகிறீர்கள். இந்த நாளிலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்களும் உண்டு. இயேசு பூமியில் வந்த பொழுது அவரை குறித்து அநேக ஜனங்கள் பலவிதமான காரியங்களை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் அவர் நல்லவர் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதாக சொன்னார்கள். சிலர் மாத்திரம் சொன்னார்கள் அவர் உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா என்பதாக. சிலர் சொன்னார்கள் அவர் பேலியாளின் மகன் என்பதாக. சிலர் சொன்னார்கள் அவர் பெருந்தனிக்காரர் என்பதாக. ஆனால் கர்த்தராகிய தேவன் அநேக ஆயிரம் ஆண்டுகள் முன்பாக தீர்க்கதரிசி முன்பாக சொல்கிறார், ஒருத்தர் பிறக்க போகிறாரு, உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் நாமம் அதிசயமானவர் என்றும், ஆலோசனை கர்த்தர் என்றும், வல்லமுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும், சமாதான பிரபு என்றும் சொல்லப்படும் என்று இயேசு அநேக நாமங்கள் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்துக்குரிய காரணராய் காணப்படுகிறார். அவர் அதிசயமானவர் பார்க்கும் பொழுது நம்ம அதிசயம் செய்கிறது என்று அநேக வேளையிலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த காலையிலே நம்முடைய தேவன் அதோடு மற்ற காரியங்கள் கூட ஜனங்கள் பரிசுத்தவான்கள் அவருடைய குணத்துக்கு ஏற்றபடி அவருக்கு என்று பெயர் சுட்டி இருக்கிறார்கள். இவ்வித வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் யூதா கோத்திரத்தில் இன்னும் இருக்காரு, அவர் சிங்கமா இருக்கிறார். வெளிப்படுத்தி வாசிக்கிறோம் அவர் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவிடி நட்சத்திரமா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்னை ஜனதா சொல்றாங்க, தேவனுடைய மனுஷன் சொல்றாரு நம்முடைய கண்மலை அவருடைய கண்மலை போல அல்ல. அப்போ ஒரு கண்மலை என்று பல விதத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்று வெளிப்படுகிறார். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுறார் என்றும் அவர் அப்படி வெளிப்படுவதற்கு கிடைக்கிற நன்மையை குறித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். எனக்கு எடுத்து வாசிங்கள் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசரும் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்து. அப்போ நம்முடைய நேசர், நான் பிரசங்கிரேஸ் எப்படிப்பட்ட இருக்காராமா, கிச்சிலி மரத்தில் உண்டாகிறதா நிழலை போல் இருக்கிறாராம். மனவாடி சொல்றா காட்டு மரங்கள்ல கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அதை போலவே என் நேசர் இருக்கிறார். அவருடைய நிழலிலே என்ன பண்றேன், நான் சந்தோஷமாய் இளைப்பாறுவேன், நான் சந்தோஷம் உட்கார் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நான் பிரசங்கர் இயேசு எப்படிப்பட்டவராய் வெளிப்படுறார் என்றால் அவர் நிழலாக. ஆமீன் சொல்லுங்களேன். நிழல் என்றால் நமக்கு பின்னால் வருகிற நிழல் அல்ல. அது ஃபாதர் அழகா பாடுறாரு, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன்,
என் நேசர் என்னை தேடி வந்தார், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, ஒன்று நிழலாய் மாறிவிட்டான்னு சொல்லலாம், இன்னொன்று நிழலாய் மாறிவிட்டார் என்று பாடுகிறார். அப்ப இந்த நிழலை குடிக்கிறது நம்ம காக்கிறதான நிழல். எது? நம்மை காக்கிறதான நிழல். அதான் கத்துள்ளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிழலாக இருக்கிறார் என்றால், பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் நிழலாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் நிழலாக இருக்கிறார். ஒருவேளை அந்த நிழல் இல்லாமல் போயிருக்கும் என்றால் ஜனங்கள் எப்போ அழிந்து போயிருப்பார்கள். இயேசு விதமாக சொல்கிறார். எனக்கு அடுத்த வாசிங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி, பூமியில் நல்லவர் இருக்கிறான், தீயோர் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாத இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள், பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். ஆண்டு இவனுக்கு தான் சூரியன், இவனுக்கு சூரியன் என்று கர்த்தர் வைக்கவில்லை. எல்லாரும் தன்னுடைய சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிறார் என்றும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் கர்த்தர் எல்லார் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லார் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார், எல்லாருக்கும் அவர் என்ன நிழலாயிருக்கிறார். சொல்ற புரிய எப்படி பாஸ்டர்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் ஆண்டுடைய பிள்ளைகள், எங்களுக்கு தான் ஆண்டு நிழலாக இருக்க வேண்டும், மற்ற நிழலாக இருப்பார்களா என்று ஒரு சந்தேகம் உண்டாகல. வேதத்தில் தெளிவாக எல்லாரும் கர்த்தர் நிழலாக தான் இருக்கிறார் என்றும், அந்த நிழல் எடுக்கப்படும் பொழுதுதான் நமக்கு ஆபத்து. ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார் என்று சொல்லி, அதை வேவு பார்க்கும்படியாக 12 கோத்திர ஆட்களை யோசுவா அனுப்புகிறார். மோசேயும் ஆரோனும் அனுப்புகிறார்கள். அது 10 பேர் என்ன சொல்றாங்க? தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது என்று பேசுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஜனங்க முறுமுறுக்கிறார், ஐயோ அவர் ராட்சர்கள் ஆயிற்று, எப்படி ஜனன்ட்டு போய் நம்ம போட்டி போட்டு சண்டை போட்டு சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வேளையில அருமையான மோசேயும் ஆரோனும் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக கவனிங்கம்மா, எல்லாரும் கவனிங்க. இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் பேசாதிருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் முறுமுறுக்காதிருங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பார்க்காதிருங்கள், சிந்தியாதிருங்கள், செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் என்ன பண்ணாதீங்க? கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பாருங்க, கானான் தேசத்துடைய கானானுடைய ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனிங்க எல்லாரும், நீங்க அந்த கானானியர்கள் அவங்க ராட்சதர்கள் தான், அவங்க பெரியவங்க தான், ஆனாலும் அவர்கள் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். கவனிங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல், கவனிங்களா, அவரை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ, மோசே ஆரோன் சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அவங்க ராட்சதர்கள், அவனை சுதந்திரிக்க முடியாது என்று முறுமுறுக்கிறார்கள். அப்போ கர்த்தர் கலகம் பண்ணாதீங்க என்று சொல்லி தெளிவாக தேவ மனுஷன் சொல்லுகிறான், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப நிழலானது ஏதோ நீதிமானை மாத்திரமல்ல, துன்மார்க்கனையும் நல்லவர்களை மாத்திரமல்ல, பொல்லாத நிழலமானது காத்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லார் மேலும் மழையை என்ன பண்ணாரு? பெய்ய பண்ணுகிறார். ஆனால் அந்த நிழலை கனப்படுத்துகிறவர்கள், அந்த நிழலை நேசிக்கிறவர்கள், அந்த நிழல் காத்தனை ஒப்புக்கொள்ற வாழ்க்கையில அவர் அநேக நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது அறிந்த தாவீது அழகா ஜெபம் பண்றாரு. எல்லாரும் மனப்பாடம் சொல்லுங்க. 91ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பின்னர் அநேக வசனம் உண்டு, அநேக வாக்குத்தத்தங்கள். இருள் உண்டாகும் பயங்கரம்,
பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்து பாழாக்கும் சங்காரத்துக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று பலத வாக்குத்தத்தம். யாருக்கு அது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற மாத்திரமல்ல, சர்வனுடைய நிழலில் தங்குகிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப நிழல் எல்லாருக்கும் உண்டு. அந்த நிழலாக இயேசுடைய நிழவில்லை அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு அதனுடைய தங்குகிறவர்களை மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். மற்றபடி எல்லாம் நிழல் அவதான், எல்லாருக்கும் அப்படியே 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 தோராயமா ஆண்டவர் நிழல் கொடுத்து போயிடாரு. இந்த நாளில் கூட அந்த நிழலாக இயேசு வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை மாத்திரம் நாம் தியானித்து முடிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. அந்த நிழல் நமக்கு என்ன செய்யும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே 36ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டுகளின் நிழலிலே உம்முடைய செட்டு நிழலிலே வந்து அடைகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப நிழல் நாளுக்கு நிழல் என்றால் இயேசுவை குறிக்கிறது. அந்த நிழல் எல்லார் மேலும் காணப்படுகிறது. ஆனாலும் அவருக்கு பிரியமில்லாமல் துரோகம் செய்யும் பொழுது அந்த நிழல் அவரோடு கடந்து போய்விடுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை காக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜெயத்தை கொடுக்கும்படியாக கானானை வைத்த நிழலை கத்தை எடுத்து போட்டுவார் என்று மோசே ஆரோன்னு சொல்லுகிறார்கள். இங்க வசனம் வாசிக்கணும் பாருங்க. சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே அந்த நிழல். நல்ல கவனி. அப்ப தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நிழல் நமக்கு முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த நிழல் நம்ம மேல் காணப்படும் பொழுது அந்த இயேசுவாகி நிழல் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபையை 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 கிருபை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நீ சபைக்கு வந்து தேவ கிருபை, நீ அழியாமல் இருப்ப தேவ கிருபை, நீ நல்லா பேசுற தேவ கிருபை, நீ நல்லா பாடுற தேவ கிருபை, நீ கை தட்டுவது தேவ கிருபை, நீ நடனமாடுவது தேவ கிருபை, நீ ஆர்ப்பரிப்பது தேவ கிருபை, நீ சாப்பிடுவது தேவ கிருபை, நீ கேட்பது தேவ கிருபை, நீ பார்ப்பது நினைப்பு எல்லாமே தேவ கிருபை மாத்திரமே. அந்த நிழல் இருந்தபடியினாலே நல்ல கவனிக்க, அந்த நிழலை உன்னோடு வைத்திருக்கும் பொழுது அந்த நிழல் உனக்கு கிருபையை தரும். அதிகாலை கிருபை. அழகா வசனம் வாசிக்கிறோம், நாம் நிறுவனம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அப்ப அந்த நிழல் நாம் முதலாக செய்கிற காரியம் என்ன? நமக்கென்று கிருபை என்ன தருகிறது? நமக்கென்று கிருபை தருகிற நிழலாய் காணப்படுகிறது. நித்தனத்தை சில காரியங்களை நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரி 115 சொல்கிறாரு, கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதாக. தினமும் ஜெபம். ஆண்டவரே இந்த நாளிலே என்னை கர்த்தர் நினைத்தருள்வீராக, தவறாமல் ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு ஜெபத்தை சொல்றேன், நித்தம் தவறான ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக, உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக. நான் சமைக்கிற சமையலிலே, நான் படிக்கிற பாடத்திலே, நான் செய்கிற வியாபாரத்திலே, நான் செய்கிற வேலையிலே, நான் வாகனத்தை ஓட்டும் பொழுது எந்த காரியம் செய்தாலும் உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக. கவனிங்க, ஆண்டவருடைய நிழல் நம்ம மேல் இருக்கும் பொழுது அந்த நிழல் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றொரு என்ன வித்தியாசம் காமிக்கிறது? கர்த்தருடைய நிழல் நமக்கு கிருபை தருகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அநேக ஆண்டுகள் முன்னதாக ஒரு துக்கமான சாட்சி இதே தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட என் வாலிப நாட்களில் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுக்கு நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகள் ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, அநேக வாசல் திறக்கும்படியா எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக. இது விசுவாசத்துடைய கடமையா இருக்கு. தினமும் தவறாத ஊழியக்காரருக்காக, குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இன்னொன்று சில ஊழியக்காரர்கள் ஒன்றுமில்லாமல் வந்தவர்கள். நல்லா கவனிங்க. ஏதோ சில அந்தஸ்து இருக்க ஜனங்கள் ஓகே தங்களை காத்துக் கொள்வார்கள். ஒன்றுமில்லாத அழகப்ப ஒன்றுமில்லாத எண்ணெய், தெருளுக்கு கிடந்த எண்ணெய், தள்ளப்பட்ட எண்ணெய், அப்படிப்பட்டவரோடு கர்த்தர் உயர்த்துவார். புரியுதா? வசனம் வாசிக்கிறோம், புழுதில் இருக்கிற மனுஷனை அவர் உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடு உட்கார பண்ணுகிற தேவன். கவனிச்சுக்கோ. அப்ப கர்த்தர் உன்னை ஒன்றுமில்லாத அந்தஸ்தை, உன் குடும்பத்தில் ஸ்டேட்டஸ் இல்லை, உன்னோட படிப்புல ஸ்டேட்டஸ் இல்லை, எந்த விதத்துல ஸ்டேட்டஸ் இல்லை, ஆனா கர்த்தர் உயர்த்தும் பொழுது ஒருபோது தேவனுக்கு போய் விடாதே, பெருமை பாராட்டி விடாதே. அந்த ஊழியக்கார கர்த்தரை எடுத்து ஊழியத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். பின்னாட்டில் சந்தேகம் இல்லை, ஊழியக்கார விசுவாசிகள் நீ என்னதான் சொன்னாலும் அவன் செழிக்க கூடாது, அவன் உருப்படியாக கூடாது, அவன் நாசமா போகட்டும் என்று சொன்னாலும், இவர் இப்படி இருக்கிறாரு இப்படி பண்றாரு என்று பொறாமைப்பட்டாலும், சத்தியமா சொல்ற ஊழியக்காரை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அது சந்தேகமே இல்லை. புரியுதா? நீ பார்த்து எரியலாம், எரியலாம், ஆனா கர்த்தர் சத்தியமாய் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியக்காரர் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பணம் வந்த பிறகு அவருடைய புத்தி மாறி போய் விட்டது.
அவர் என்ன பூரா பணத்து மேல போக ஆரம்பிச்சது. சத்தியத்தை விரோதமாய் போனார். தேவனை மறக்க ஆரம்பித்தார். திடீரென்று அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம். இப்படியும் கர்த்தர் பேசுவாரா, இப்படியும் கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் பல விதத்தில் செய்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு கவனிங்க நல்லது. அந்த ஊழியக்கார் வியாதி வந்த பிறகு இவரது அநேக ஜனங்கள் ஊழியக்காருக்கு தெரியும். சிலர் போய் ஜெபித்தார்கள், சிலர் ஜெபிக்க போகவில்லை. ஏனென்றால் சத்தியத்திற்கு புறம்பாய் போனபடினாலே. உலக பிரசித்தியப்பட்ட தமிழ்நாட்டில் ஊழியக்கார் ஒருவர் அவருக்காக ஜெபிக்க போனார். ஜெபிக்க போய் இந்த ஊழியக்கார் ரொம்ப சீரியஸா படுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபிக்க போறாரு. அப்ப கர்த்தர் சொன்னார், மகனே அவனுக்காக ஜெபம் பண்ணாத. இப்படியும் கர்த்தர் சொல்லுவாரா? ஆமா, கவனிங்க, எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டார். வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிகளை விளக்கோட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. பிரசங்கம் பண்றேன், ஏதோ டான்ஸ் ஆடணும் பாடின ஆடணும் என்றது அது அர்த்தம் ஆசீர்வாதம் அல்ல. நீ பாடுகிற ஆட்டத்தை விட நீ பாடுகிற பாட்டு தான் முக்கியம். நீ பாடுகிற பாட்டை விட அந்த பாட்டின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவதுதான் முக்கியம். நல்லா கொஞ்சம் ஏதோ வாலி பிள்ளைகள் வாலி தம்மாரு பெரியவருக்கு ஏதோ ஆடுறோம் பாடுறோம், அதற்காக ஆராதனை அல்ல. நான் வச்சுக்கோ, நீ பாடும்போது டான்ஸ்ல பார்க்கறது கிண்டல் பண்றது அதெல்லாம் ஆராதனை அல்ல, வீணான நியாய தீர்ப்பது. நீ ஆடுவதை பார்க்கிறோம், நீ பாடுவதை பார்க்கிறோம், அதை அறிந்து உணர்ந்து பாடுவது உனக்கு நல்லது. ஓகேயா? ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிகளை விளக்கோட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. எல்லா ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ரெண்டாவது, ஜெபம் உட்பிரவேசம் மேகத்தினால் தன்னை மூடிக்கொள்கிறார். அப்போ இப்படியும் கர்த்தர் செய்வார். ஊழியர் நான் சொன்னா அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாத. இவர் ஒன்னே ஒரு ஆண்டவர், என்ன ஆண்டவர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னுடைய கிருபையை இவனை விட்டு எடுத்து விட்டேன். நல்ல கவனிங்க, நிழல் புரியுதா? என் கிருபையை இவனை விட்டு எடுத்து விட்டேன். இவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரர் ஜெபிக்கவில்லை, திரும்பி வந்துட்டாரு. 2 நாளிலே அந்த ஊழியக்காரர் மரித்து போய் விட்டார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நிழல் நாம் அவருக்கு பயந்து ஜீவிக்கிறது மாத்திரமே அது நமக்கு கிருபை தரும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாமேன் சொல்லுங்க, சத்தமாமேன் சொல்லுங்க. வேதத்துல வாசிக்கிறோம், அந்த கிருபை என்ன தெரியுமா செய்யும்? ஆபிரகாமுக்கு நோவாவுக்கு கர்த்தர் கண்ணிலே கிருபை கிடைத்தது, அவனுக்கு குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கண்களிலே கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய சீமானை மாறப்படினார். யோசேப்பு கர்த்தர் கண்ணிலே கிருபை கிடைத்தது, அடிமையா இருந்தவனுடைய கர்த்தர் அதிபதியாக மாறப்படினார். அந்த நிழல் நம்ம மேல அசைவாடுவதாக, அந்த நிழல் கிருபை நமக்கு கிடைப்பதாக. பக்த அழகா பாடுறாரு, வல்ல கிருபை, நல்ல கிருபை. நல்லா கரந்தொட்டி அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல கரந்தொட்டி சந்தோஷமாய் அந்த கிருபைக்காக எஸ் சந்தோஷமாய் இந்த சபையிலே தேவன் நிழலாய் வந்திருக்கிறார். அந்த நிழல் ஆசீர்வாத கிருபையை இந்த காலையில கர்த்தர் மேல பொழிந்தருள்வாராக. கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லும், நல்ல கிருபை, வல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. சாரதினமும் விழுந்து பாடுங்க. ஆண்டவரே, நான் படிப்பதற்கு வேலை செய்வதற்கு கிருபை 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 என்னை தாங்கிடுவே, என்னை நடத்திடு. உணர்ந்து உன் கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை கரம் நடத்திடுவே. அல்லே அல்லே ஆண்டவரே, நிலநாசனமாகிய கிருபை உண்டாவதாக, ஜனங்களுக்கு கிருபை உண்டாவதாக. அக்கினியின் சூழ்நிலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என்னோடு கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே.
அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்ல கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை வருவாமல் காக்க சுத்த கிருபை ஆமென் நீதியில் தேங்காமல் ஓரா பாபா பாரபா நீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை நல்லா நல்ல கிருபை ஆமென் நல்ல கிருபை இயேசு நாமத்தால் கிருபை உண்டாவதாக சுத்த எல்லாம் கிருபை பெற்றுக்கோங்க கிருபையை கிருபை பெற்றுக்கோங்க 2 நிமிஷம் நீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடு கிருபை 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 என்னை கிருபை நடத்திடு கரந்தட்டி கிருபை கிருபை என்னை கிருபை 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 என்னை நடத்திடுவே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா நல்லா கரந்தட்டி நல்லா கரந்தட்டி கிருபை கிருபை இயேசுவே உம்முடைய நிழல் அவனுடைய கிருபை தம் இறங்குவதாக எஸ் 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 சாரா ராபா ராபா glory கிருபை பலவித பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரம் நான் போகாமல் கிருபை தாங்கினதே எல்லாருமாய் பலவித சோதனை இருக்கிற நேரம் கிருபை தாங்கினதே ஆமென் நெருக்கத்தின் இயேசு நாமத்தால் கிருபை 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 தாங்கினதே அல்லே அல்லேலூயா 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 நல்ல கரந்தட்டி கர்த்தரை நல்ல கரந்தட்டி கரந்தட்டி அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா எல்லாவற்றுக்கும் கிருபை தேவை ஆமென் சொல்லுங்களேன் எலியேசு தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போறான் அப்போ ஜெபம் பண்ற ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே அல்ல உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே கவனிங்க அந்த கிருபை இருந்தபடியினாலே ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்தார் அல்லேலூயா நல்லா கேத்துடுங்க அல்லேலூயா நான் சொல்ல புரியுதா கல்யாணமா வியாபாரமா படிப்பா வேற எந்த காரியமாதாலும் அந்த நிழல் நம்ம மேல காணப்படும் பொழுது அந்த நிழல் தருகிற கிருபை மாத்திரமே நம்ம உயர்த்தம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த நிழல் கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னது கிருபை பக்கத்துல சொல்லுங்க உங்களுக்கு கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார் ஆமென் எல்லாரும் கண்களையும் மூடி ஐயா இந்த கிருபை எனக்கு அவசியம் நான் படிக்கிற படிப்புல என் குடும்ப சமாதானமே இல்லை எனக்கு சந்தோஷமே இல்லை எனக்கு கிருபை தேவை அல்லவென்றால் சில பாடுகள் எனக்கு காணப்படுகிறது சில தோல்விகள் காணப்படுகிறது இந்த தோல்வி மத்தியில் சோர்ந்து போய் விடுகிறேன் என்னை பலப்படுத்த எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் காணப்படுகிறது என் எலியாவை பலப்படுத்துறது போகல உன்னுடைய கிருபை பலப்படுத்திட்டோம் எனக்கு கிருபை தேவைன்னு சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி உம்முடைய கிருபை தார் ஆண்டவரே உம்முடைய கிருபை தாரான் இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே 2 முறை இன்னும் தேவை கிருபை சபை சத்தமா ஒரே முறை ஆண்டவரே அருமையான ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் சபை நிழலாய் இருக்கிறீர் அந்த நிழல்ல உண்டு ஆசீர்வாதமாக கிருபை உடைய ஜனத்துக்கு உண்டாவதாக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்து வாசிங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகத்திலே 121 சங்கீதம் 5 மற்றும் 6 வசனங்கள். 121 5 6. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார்.
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவரோட வலது பக்கத்தில் எப்படி இருக்காராமா? உனக்கு நிழலாயிருக்கிறார். கவனிங்க, அப்போ ஒன்று, கர்த்தர் நிழலாயிருக்கும் பொழுது நம்ம கிருபை கட்டளையிடுகிறார். ரெண்டாவது, கர்த்தர் நிழலாயிருக்கும் பொழுது நம்மை காக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நம்ம அவரே காக்கிறாரு. நமக்கு தெரியாதபடிக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட்டுங்க உனக்கு தெரியாது, அம்மா உனக்கே தெரியாது. சில சமயம் தவறி கீழே விழுவோம், தப்பிச்சுன்னா சொல்லுவோம் நல்ல வேளை அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமும் கிடையாது, துரதிர்ஷ்டமும் கிடையாது. கர்த்தரே தம்முடைய கிருபினாலே, தம்முடைய நிழலினாலே உன்னை கர்த்தரே காத்திருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். அவரே நம்மை காக்கிற பின்ன அநேக வாக்கு தத்தங்களை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ரெண்டாவதாக நிழலுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த நிழல் நம்மை காக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போகும்பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், பகலிலே மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினால் கர்த்தர்களை காத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கால ஆண்டு சொல்றாரு, வாழ்க்கை எதிர்பாராம சில பல பிரச்சனை வரமா இருந்துச்சு, நான் உளுந்தப்போ ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும், ஆனால் ஏதோ அதிர்ஷ்டம் தப்பிச்சு நினைக்கிறல்ல, அதிர்ஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நீ உட்காரும்படியாக, நீ ஆராதிக்கும்படியாக, அவர் துதிக்கும்படியாக அந்த நிழலே உன்னை இதுவரை காத்தது, இன்னும் காக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் நீ வேலை செய்கிறதான நாட்களிலே, இந்த வேலை செய்கிற நாட்களிலே கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இந்த மதுக்கரைக்கு வர வேண்டும். என் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. சில நாட்கள் கோயம்புத்தூரில் அங்கே இருந்தோம். அங்கே எனக்கு வேலை கிடைத்த பொழுது அங்கேருந்து ஏசிசிக்கு வர வேண்டும். ஒரு சகோதரன் அவர் ஏசியில் வேலை செய்திருந்தார். அவரோடு நானும் அவருமாக ஸ்கூட்டரில் வருவோம். அவர் இந்த காலத்தில் லேம்பி என்ற ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூட்டர். அந்த லேம்பி ஸ்கூட்டர் வச்சுருந்தார் அவர். நானும் ரெண்டு வரும்போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி, இந்த பெட்ரோலை ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் வருவோம். அவர் எப்படி கேட்டால் ஒரு மலையாளி. அவர் எங்கன்னு பறஞ்சால் அவர் பின்ன திராட்டில் கொடுத்தா விடலாம், இங்கே முறுக்கி 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 களையும். ஓகே, அது பொட்டி களையும் வரை முறுக்கி களையும். அப்படியே ஃபுல்லாக, அதாவது ஆக்சிலேட்டர் ஓரளவு கொடுப்பாங்க, ஸ்ட்ராட் ஓரளவு கொடுப்பாங்க. இவர் எவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுப்பாரு. அப்படி கீரை போட்டு இங்கே திராட்டில் கொடுத்து வான்னு போவார். நான் அந்த பின்னால் உட்காந்துருப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஈரெல்லாம் அப்படி நடுங்கும், ஹார்ட்டெல்லாம் எப்போ செத்து போவோமோ அந்த மாதிரி போவார். ஒன்றா வேகமாக வந்துட்டு இருக்கிறோம் நம்ம மயில்கல்ல இருந்து இந்த மேடு மேலே. அது ஃபுல் த்ராட்டில் வண்டி ஆன்னு ஏறுது. மேடாக இருந்த அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. 4th கீர் போட்டு அந்த ஃபுல் த்ராட்டில் மேலே வரைக்கும் ஏறிட்டு பிளைன் வந்துச்சுல, பிளைன்ஸ் வந்தோடனே கொஞ்சம் த்ராட் விடணும் ஸ்பீடுக்காக. இவர் அதையும் பின்ன முறுக்கி ஆனார். போன வண்டி நடு ரோட்டில் வந்துட்டு இருக்கு. பின்னால் டயர் டமான்னு வெடிச்சது பாருங்க. வெடிச்ச அடுத்த நிமிஷம் நான் அவட போய் ஐயாள் அவட போய் ஓகேயா எனக்கு எந்தாயின்னு மனசாயிட்டுல, அவட நோக்குறேன் இவட நோக்கு. அது ஆண்டவர் எந்தாய், அவரு சாம்சா எந்தாயி எனக்கு அறியலை ஏட்டா, எந்தாயின்னு அறியல, பின்ன நான் அவட உண்டு ஐயாள் இவட உண்டு. எந்தாயி எனக்கும் ஒன்றும் ஆயிட்டுல, அவருக்கும் ஒன்றும் ஆயிட்டுல, ரெண்டு பேரும் சுகமாயிண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன யோசிக்கிறேன், அப்படி போகும் பொழுது மயில்கல்லேருந்து கோரி ஆஃபீஸ் வரைக்கும் நான் அப்படியே பார்த்தேன். கையில் டிஃபன், அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. டிஃபனு உளுந்தது பிரச்சனை, யாரா நம்ம உளுந்த அடியை முதல் பார்க்க மாட்டோம். உளுந்த முதல் மற்றவங்க யாரா பார்க்குறாங்களா இல்லையா, அதான் முதல் பார்ப்போம். அப்படியே சுற்றி யாரா பார்க்குறாங்களா, பார்க்க ஒரு காக்கா இல்லை. இன்னொரு கிருபை, மயில்கல் மேட்லேருந்து கோரி ஆஃபீஸ் வரைக்கும் ரோடுல எந்த பெரிய வண்டியுமே வரவே இல்லை. அல்ல சொல்லுங்களேன். ஒருவேளை ஒரு லாரி வந்திருந்தா, ஒரு பஸ் வந்திருந்தா, நான் அப்பவே மறிச்சு கழியும், ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய நிழல் என்னை காத்தது. அல்லேலூயா. பக்த அழகா பண்றாரு. சிலுவையின் நிழல்ல அனுதினம் அடியான் நான் சாய்ந்து இளைப்பாறி விடுவேன். தேங்க்யூ. அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியே சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவு, கிருபையின் இனிய நிழலில்
கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமன்னேசரின் அருகில் ஆத்துமன்னேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவேன். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. உன்னை அறியாதபடிக்கே கர்த்தர் நிழலாய் உன்னை காத்து கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு வசனக்கா வாசிங்கள். ஏசாயா 51 அதிகாரத்திலே 16 வசனம் நானே வாசிக்கிறேன். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். அந்த நிழல் முதலாவதாக உன் வாழ்க்கை கிருபை கட்டளையிடுகிறது, இயேசுவாகி நிழல். ரெண்டாம் நிழல் என்ன பண்றாரமா, உன்னை தம்முடைய கருத்துல என்ன பண்றாரமா, மறைக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னிக்குள்ள போனாங்க. அவருடைய முடி கூட கருகி போகவில்லை. அது மாத்திரம் சாம்பலுடைய வாசம். அது பக்த அழகா பாஸ் ஜெர்சன் பாடியிருக்காரு. என்ன வாசனை அடிக்கலையா, புகையோட வாசனை கூட இல்லை. நான் என்ன விசுவாசிக்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் 3 பேர் அக்னிகிட்ட போகிறாங்க. ஓகே, போகிறதுக்கு 3 பேர் வாங்க. டே ஒரு 3 பேர் வாங்க. சின்ன பசங்க, சைமன் வா, சைமனோட பக்கத்து வா, நீ ஓடி வா, நீ ஓடி வா, ஓடி 3 சீக்கிரம் வேகம் வரணும். 3 பேர் வாங்க பார்க்கலாம், வேகமாக வாங்களே. அல்லேலூயா. பாருங்க, இவர் தான் சாத்ராக். ஓகே, இவர் தான் மேஷாக்கு. ஓகேயா, இவர் தான் ஆபேத்நேகோ. ராஜ்கண்ணவா சீக்கிரம் வாயா, உன் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கியா. ஓகே, இவங்க 3 பேர். நல்லா கவனிங்க. வசனம் என்று சொல்லுகிறது என்றால் அவருடைய நிழல் நம்ம என்ன பண்ணுமா, காக்குறது என்றும் என் கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன பண்றாங்க, இப்படி வராங்க. இப்படி ஒன்று கை கோத்துட்டு என்ன பண்றாங்க, கை கோத்துக்கடா பாட்டு என்ன பாட்டு போடுறாங்க, அக்கினியின் சூளையில் வெஞ்சம் வந்து போனாலும் கிருபை தாங்கிடுமே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுமே அப்படி பாடிட்டு போறாங்க. ராஜா அங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. கவனிங்க, இவங்க போற வரைக்கும் ஆண்டு விட்டார். இதான் இங்கதான். ஓகே, இதான் நெருப்புன்னு வச்சுக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன், இங்கதான் நெருப்பு. எங்க 3 பேர் போற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெருசா இருக்க பாருங்க. ஆண்டு கூடயே வராரு. வந்துட்டு மெதுவா போகலாம். நெருப்புகிட்ட போகும்போது கூட ஆண்டவா கூடயே வந்து நெருப்பு நுழையும் பொழுது சுத்தி பிடிச்சிக்கோ. 3 பேர் அப்படியே மறைச்சிட்டாரு. ஓகேயா, இப்போ நெருப்பும் வரல, முடியும் கயிறில, புகை வாசம் வரல. கர்த்தர் அவர்களை காத்தார், கர்த்தரே தெய்வம் என்று ராஜா அறிக்கை. நல்ல கரம் தட்டி. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து. புகை கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஏன் நெருப்பு சூடு படலன்னா கவனிங்க, நெருப்பு சுட முடியுமா? நெருப்பு இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கவனிங்க, இந்த நெருப்பு வசனம் வாசிக்கிறோம். அவர் எகிப்துக்கு மந்தாரமா இருக்காரு, இஸ்ரவேலுக்கு இருக்காரு வெளிச்சமா இருக்காரு. தேவையானப்போ எலியாவின் நாட்கள்ல மெல்லிய காத்தா வீசுறாரு. அதே எலியாவுக்காக அக்னியா இறங்குறாரு. அவர் அக்னியாவே இறங்குவாரு, அவர் ரொம்ப கூலாவே இறங்குவாரு, எப்படி வேணா செய்வாரு. நெருப்புக்குள்ள இவங்க போனோடனே நெருப்பு பின்னால் ஆண்டு நெருப்பாக்கிட்டு இவர்ல கட்டிப்பிடி ரொம்ப கூல் ஆயிட்டாரு. ஏசிக்குள்ள இருந்த மாதிரி இவனு உள்ள ஏசியில் இருந்தாருங்க. அந்த நெருப்பு இந்த நெருப்பு ஒண்ணு தொட முடியல. கர்த்தர் அவரை நிழல் காத்துக்கோ, அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே.
கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் இப்ப யோசிச்சு பார்க்குறேன், அது 4ஆம் மனுஷன் தெரிகிறார் உள்ள. ஓகேயா, அவன் கூட போகிற வரைக்கும் நெருப்பாக இருக்கார், பின்னால் நெருப்பாக இருக்காரு. உள்ள அவனுக்கு என்ன, அது ஒரே கூலா. அப்படி தான் பண்ணுவாரியா, கவனி. அப்படி தான் உனக்கும் பண்ணுவார். மற்ற முன்பாக கர்த்தர் உன்னை அப்படியே காத்து பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல கரங்கள் அல்லேலூயா. இது எது செய்யுது? நிழல். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது இயேசுவாகிய நிழல் நம்ம கிருபை தருகிறார். 2 இயேசுவாகிய நிழல் நம்மை காத்து கொள்கிறார். 3 எடுத்து வாசி. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 25 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலே தங்கள் அத்திமரத்தின் நிழலிலே சுகமாய் குடியிருந்தார்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்களா? நீங்க சுகமா இருப்பீங்க. பத்துல சத்தம் பத்துல எல்லாரும் சொல்லு, சார்லி சொல்லுங்களேன், நீங்க சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எங்க இது கிடைக்கும்? திராட்சை செடி நிழல் என்ன கிடைக்குதாமா? சுகம் உண்டாகிறது. அப்ப நிழல் என்ன கிடைக்குது? சுகம். ஓகே, எந்த திராட்சை செடி? வசனம் வாசி. இதற்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. யோவான் 15:1. நானே மெய்யான திராட்சை செடி. ஓகேயா? அப்ப திராட்சை செடி யாரு? இயேசு. அவர் நிழலில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கட்டிடுவார். அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் செய்வாராக. விசுவாச சபையில் வந்திருக்கிற ஆண்டவரே, சபையில மேக ஸ்தம்பத்தினால் கர்த்தர் மூடுகிறார், வஸ்திர தொங்குனாலே கர்த்தர் மூடுகிறார், தம் நிழலாலே கர்த்தர் மூடுகிறார். அந்த நிழலுக்கு கீழே வந்திருக்கிற உனக்கு இந்த நாளில் கர்த்தர் சுகத்தை கட்டிடுவாராக. சுகத்தை கட்டிட நல்ல கரந்தடி. சுகத்தை கட்ட இயேசு நாமத்தாலே பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை சுகத்தை வேளையிலே கடந்து ஒரு கரங்களை மூடி கண்களை மூடி சுகம் உண்டு, பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு நல்ல கண்ணு முடிக்கோங்க. உன் நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே அந்த நிழலுக்கு வந்த உங்களுக்கு இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஜீசஸ் உன் நாமத்தில் கரம் உயர்த்தி நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே நாமத்தாலே இயேசு நாம் ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நாளில் ஆண்டவரே உம்முடைய நிழலிலே சுகம் உண்டு என்று கேள்விப்பட்டோம். இப்பொழுதுதான் இயேசு நாமத்தாலே யார் பலவீனம் காணப்படுகிறதோ, சபைக்கு வந்திருக்கிற ஜனங்கள், லைவ்ல பார்க்கிற ஜனங்கள், யூடியூப்ல பார்க்கிற ஜனங்கள், எந்த பலவீனம் காணப்பட்டாலும் இப்பொழுது இயேசு நாமம் மாறுவதாக. உம்முடைய நிழலிலே சுகம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சுகம் உண்டாவதாக, இந்த சுகம் உண்டாவதாக, அந்த விடுதலை உண்டாவதாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்று சரீர சுகம், இன்னொன்று சுகமாய் தங்குவான் என்றால். இந்த காலையில் வந்திருக்கீங்க அநேகர் வாழ்க்கையில ஒரு சுகமே இல்லை. என்ன சுகம்? சரீரத்து சுகம். சரீரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லைங்க. சுகமாக தங்க முடியல. ராத்திரி தூங்கினா தூக்கமே வர மாட்டேங்குது. எதையோ நினச்சிட்டு இருக்கிறேன் நான்.
வருங்காலம் நினைச்சா பயமா இருக்குது, என் பிள்ளை நினைச்சா பயமா இருக்கு, என் வியாபாரத்தை நினைச்சா பயமா இருக்குது, என் வேலை நினைச்சா பயமா இருக்கு, சில வேளை என் சரீரத்தை நினைச்சாலும் பயமா இருக்கு, என்ன ஆகுன்னே தெரியல. கர்த்தரோடு பேசுவாராக. என் ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்கு, ராத்திரி தூங்குறேன் பரண்டு என்ன மாதிரி கேஸ் விஷயம்னு வைங்க, அது தூங்காத கேஸுங்க. ராத்திரி 3 மணிக்கு தான் தூங்குனேன், அந்த மாதிரி கேஸ் விஷயம் வேற. அது அந்த மாதிரி சொல்ல, நான் அந்த தூக்கம் இல்லை, அதை சொல்ல வரல. ஒரு மனசுல வேதனையினால எனக்கு தூக்கமே இல்லை, ராத்திரி என்னுடைய தலையணையை என்னுடைய மெத்தையை நான் கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிறேன், சுகமா தங்க முடியல, நாளைக்கு என்ன பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறேன் என்று யாராவது இருப்பில்லை என்றால் எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபிக்கும்படியான நியமப்படுகிறேன். என் நித்திரை இன்பமா இல்லை, என் பிள்ளை பற்றி நினைக்கிறேன், என் வருங்காலத்தை நினைக்கிறேன், என சில பேசின வார்த்தைகளை நான் நினைக்கிறேன், என் சரீரத்தை நினைக்கிறேன், என் வியாபாரத்தை நினைக்கிறேன், என் படிப்பை நினைக்கிறேன், என் நல்ல நித்திரையே இல்லைன்னு சொல்கிறவர்கள் ஏதோ ஒரு பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறது. அப்படியே எழுமி நின்று யாருக்கு அண்ணன் சின்ன பிள்ளைக்கு அண்ணு தரக்கூடாது, டீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க, சின்ன பிள்ளைக்கு அண்ணு தரக்கூடாது. எல்லா கண்களையும் மூடி, என் நித்திரை இன்பமா இல்லை, நான் படுத்திருக்க போல் ஆக்ட் பண்றேன், நான் எதையோ யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்த்தனோடு கூட பேசுகிறார், ஏசுனோடு பேசுகிறார். அவருடைய நிழலுக்கில வந்தபடினாலே வரும் நாட்டிலே கர்த்தருனை சுகமாய் தங்க பண்ணுவாராக. உன்னுடைய சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீ யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, உங்கள்கிட்ட தான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே சரீரத்தில் சுகம் தர வல்லவராக இருக்கிறீர், நீர் எங்கள் ஆத்மா சுகம் தர வல்லவராக இருக்கிறீர், நிம்மதி தரவல்ல நீர் மாத்திரமே. அந்த சங்கீதக்காரர் சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரை தாங்குகிறார். என் பிரச்சனை நிமித்தமாக என்னை வேதனை இந்த காலவில் உம்மை சமுத்து வருகிறேன். இந்த அலைமோதும் உலகிலே நீரே ஆறுதலாக இருப்பீராக. எல்லா கண்ணிலும் மட்டும் யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. பயபக்தியோடு யாரிடம் செல்வோம் இறைவா, சபை சத்தமாய் இறைவா இயேசுவே கரம் உயர்த்தி, இறைவா இயேசுவே சபை சத்தமாய். நித்திரை இன்பமா இல்ல ஆண்டவரே, சுகமா தூங்க முடியல, இன்றைக்கு சூழ்நிலை மாற பண்ணுவீராக. இயேசுவே அலைமோதும் உலகினிலே, அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பி, ஆதரித்தே அரவணைப்பி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறை கரமுயர்த்தி, இறைவா சபை சத்தமாய் சுகத்தை கட்டிடுவராக. சுகமாய் தங்க உதவி செய்யும். என் நித்திரை இன்பமா இல்ல, நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் மெத்தையை கண்ணீரால் நினைக்கிறேன். இன்றைக்கு இயேசுவாகி நிழலே எனக்கு அந்த சுகத்தை தருவீராக. சுகமாய் தங்க எனக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவாகி நிழலே உம்முடைய கிருபை தருவீராக. இயேசுவாகி நிழலே என்னை காப்பீராக. இயேசுவாகி நிழலே என்னை சுகப்படுத்துவீராக. இயேசுவாகி நிழலே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீராக. இறைவா சபை சத்தமாய், நல்ல சத்தமாய், சபை சத்தமாய் ரெண்டு கார் நல்லா உயர்த்தி
கூட சத்தமாய் கடைசியாக இறைவா கரந்தட்டி மேம்படுத்துவோம். நல்ல கரந்தட்டி கர்த்தரை, நல்ல கரந்தட்டி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நிழலுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாகிய கிருபை எனக்கு தருவீராக ராஜா. உம்முடைய நிழலுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாக என்னை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய நிழல் ஆசீர்வாதமாக என்னை சுகப்படுத்தும். நான் சுகமாய் தங்க உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில உம்முடைய கண்கள் என்னை காண்பதாக. எல்லா கண்களை மூடி உம்முடைய அழகான கண்கள் என்னை காணட்டும் ஆண்டவரே. அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவுக்கு உதவி செய்வீராக. அது கண்டபடினாலே இம்மட்டுமாய் சந்தோஷமா இருக்கிறேன். அழகான கண்கள் கண்டதினாலே சபைக்கு அழைத்து வந்திருக்கிறீங்க. முடிந்தது என்று நினைத்த வாழ்க்கைய உயிரோடு வாழ செய்ய போறீங்க. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உடைய கண்களை கண்டு உடைய நிழல் என்னை பலப்படுத்துவதாக. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்கள் பெண்கள் சத்தமாய், வாலிப சந்தோஷிக, வாலிப பிள்ளைங்க சத்தமா, வாலிப தம்பிமார் தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் தள்ளிட்டாங்க. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் தள்ளிட்டாங்க. நீர் சேர்த்து கொண்டீர். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சபை சத்தமாய் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றுமில்லாத என்னை ஒன்றும் இல்லாத உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. சபையே, சபையே சோர்ந்து போகாதே. சபை சொல்லுவோம், ஒருவருக்கு கூட அழகான ஆமென். கத்த சொல்லுகிறார், இனிமேல் முடிஞ்சு நினைக்காத நீயே. மறுபடியும் கத்த சொல்கிறார், நான் வாழ்வதை பார்க்கிலும் நான் மரித்து போது நல்லது என்று சொல்லாதே. உன் நல்ல ஒரு வருங்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். உன் பிள்ளைக்கு நல்ல வருங்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல வருங்காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்தரே, இயேசு நாமத்தாலே உடைய நிழல் இந்த பிள்ளைகளுக்கு காணப்படுவதா ராஜா. அந்த நிழல் ஆசீர்வாத கிருபை உண்டாவதாக. இவர்களை காத்துக்கொள்வீராக, இவளை சுகப்படுத்துவீராக,
சுகமாய் தங்க பண்ணுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமீன் சொல்லுவோம். ஆமீன் சொல்லுவோம். உட்காரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புல கேட்போம். ரூபன் லைவ் ஜோம்லாம் என் பரலோக பிதாவே இயேசு நாமத்தாலே இந்த லைவ்ல உலகம் முழுதும் இந்த செய்தி கேட்ட நம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில கிருபை உண்டாகட்டும். இவர்களை காத்துக்கொள்வீராக, சுகப்படுத்துவீராக, சுகமாய் தங்க பண்ணுவீராக. வரும் நாட்டு யூடியூப்ல இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவாகி நிழல் கூட இருந்து கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். இவளை காத்துக்கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன். இவளை சுகப்படுத்துவீராக, இவர்கள் குடும்பத்தையும் சுகமாய் தங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அறிவிப்புல கேட்போம்.